பதிவுத்துறையின் இணையதளம் மற்றும் ஸ்டார் 3.0 திட்டத்திற்காக தர மேம்பாடு செய்யப்பட இருப்பதாகவும், இருப்பினும் சார் பதிவாளர் அலுவலகங்களில் பதிவு பணிகள் வழக்கம்போல் செயல்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இரவு 7 மணிக்கு தொடங்கி வியாழக்கிழமை காலை 11 மணி வரை இணையதளம் செயல்படாது என்றும் பதிவுத்துறை தெரிவித்துள்ளது. எனவே டோக்கன் எடுப்பது, ஆன்லைன் கட்டணம் செலுத்துவது போன்ற இணையதள சேவைகளை இரவு 7 மணிக்குள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் சாயித் அல் நஹ்யானுக்கு குஜராத்தின் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் வகையில் அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மர ஊஞ்சலை பரிசளித்தார். குஜராத்தில் பெரும்பாலானோர் இல்லங்களில் ஜூலா எனப்படும் இவ்வகை ஊஞ்சல் ஓர் அங்கமாக உள்ளது. கைவினை கலைஞர்களின் திறமையை வெளிப்படுத்தும் இந்த மர ஊஞ்சலை மகிழ்ச்சியுடன் பிரதமர் மோடி பரிசளிக்க அதை அமீரக அதிபர் ஏற்றுக்கொண்டார். மேலும் ஐக்கிய அரபு அமீரகம் 2026ஆம் ஆண்டை குடும்பங்களின் ஆண்டு என அறிவித்துள்ள நிலையில் இந்த பரிசு அந்த அறிவிப்புக்கு ஏற்றதாக அமைந்துள்ளது. இந்தியாவிலேயே முழுமையாக தயாரிக்கப்படும் முதல் C-295 ராணுவ விமானம் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்திற்குள் தயாராகும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஸ்பெயின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜோஸ் மானுவால் அல்ஃபரேஸ் உடன் நடந்த சந்திப்பின் போது அவர் இதனை அறிவித்தார். ஏற்கனவே ஸ்பெயினிடமிருந்து 16 C-295 விமானங்களை வாங்கியுள்ள இந்தியா மேலும் 40 விமானங்களை உள்நாட்டிலேயே தயாரித்து வருகிறது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பிப்ரவரி 14ஆம் தேதி சென்னை வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னைக்கு அருகில் உள்ள ஒரு இடத்தில் நடைபெறவுள்ள தமிழக காங்கிரஸ் கிராம கமிட்டி மாநாட்டில் ராகுல் காந்தி பங்கேற்க உள்ளதாக கூறப்படுகிறது. கிராம அளவிலான கட்சி அமைப்புகளை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த மாநாடு நடத்தப்பட உள்ளது. இதனிடையே அவரது பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக காவல்துறையிடம் காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமாக கடிதம் வழங்கியுள்ளது. மேலும் வருகைக்கான ஏற்பாடுகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மயிலாடுதுறை மீனவர்கள் 7 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்கவும், இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுவிப்பதற்கும் தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அந்த கடிதத்தில் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். பாமக தொகுதி பொறுப்பாளர்களுடன் அன்புமணி ராமதாஸ் முக்கிய ஆலோசனை நடத்தினார். சென்னை வந்துள்ள மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் என்டிஏ கூட்டணியை இறுதி செய்யும் பணியை தீவிரப்படுத்தியுள்ளார். அந்த வகையில் அமமுகவுடன் கூட்டணியை உறுதி செய்து அறிவிப்பை வெளியிட்டார். இந்நிலையில் என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மற்றொரு கட்சியான பாமகவின் ஆலோசனைக் கூட்டம் பனையூரில் உள்ள அக்கட்சி அலுவலகத்தில் நடந்தது. அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் எத்தனை தொகுதிகள் கேட்பது, எந்தெந்த தொகுதிகள் கேட்பது என்பது குறித்து விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் உள்ள உணவகம் ஒன்றில் பரோட்டாவுடன் இலவசமாக சால்னா வழங்க மறுத்ததாக கூறி ஹோட்டல் உரிமையாளரை வாலிபர் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த பகுதியில் வசிக்கும் இளைஞர் ஒருவர் உணவகத்திற்கு வந்து பரோட்டா வாங்கியுள்ளார். அப்போது இலவசமாக சால்னா வழங்குமாறு கேட்டுள்ளார். சால்னாவிற்கு தனியாக 20 ரூபாய் வசூலிக்கப்படும் என ஹோட்டல் உரிமையாளர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர் ஹோட்டல் உரிமையாளருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தாக்கியுள்ளார். இதில் ஹோட்டல் உரிமையாளர் படுகாயமடைந்த நிலையில் புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான சிறிய ரக பயிற்சி விமானம் குளத்தில் விழுந்து விபத்திற்குள்ளானது. கல்லூரி வளாகம் ஒன்றின் பின்புற குளத்தில் விமானம் விழுந்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. வழக்கமான பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது என்ஜின் பழுது காரணமாக விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. விமானத்தில் பயணித்த 2 பைலட்டுகளும் பாதுகாப்பாக வெளியேறினர். உள்ளூர் பொதுமக்கள் உதவியுடன் அவர்கள் மீட்கப்பட்ட நிலையில் தகவலறிந்த காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறை சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணிகளை மேற்கொண்டனர். பைலட்டுகள் இருவரும் பாதுகாப்பாக இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
பாதுகாப்புக்கு நின்றிருந்த போலீஸ் வாகனத்தை ஒருவர் வேண்டுமென்றே ஜீப்பால் மோதிய அதிர்ச்சி சம்பவம் கேரளாவில் நிகழ்ந்துள்ளது. கொல்லத்தில் உள்ள புத்தன்காவு கோவிலில் அன்னதானம் நடைபெற்ற போது சஜீவ் என்ற நபர் தனது வளர்ப்பு நாயுடன் உள்ளே நுழைந்தார். அன்னதான நிகழ்ச்சியின் போது நாயை அழைத்து வரக்கூடாது என கூறியதால் பொதுமக்களுடன் அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தகவல் அறிந்த போலீசார் சஜீவை அங்கிருந்து வெளியேற்றினர். பின்னர் கோவில் மைதானத்தில் வாகனத்துடன் போலீசார் நின்றிருந்த நிலையில் சஜீவ் தனது ஜீப்பை கொண்டு போலீஸ் வாகனத்தை பல முறை மோதி தாக்கினார். இதில் காவல்துறை வாகனத்தில் இருந்த சப் இன்ஸ்பெக்டர் படுகாயமடைந்தார். பல குற்ற வழக்குகளில் தொடர்புடையவரான சஜீவ் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உலக பொருளாதார மன்ற கூட்டம் நடைபெறும் சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் போராட்டக்காரர்கள் வித்தியாசமாக தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். ட்ரம்பின் அதிகாரமயமான போக்கு, ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மலைப்பகுதியில் நோ கிங்ஸ் எனப்படும் அரசர்கள் வேண்டாம் என்ற வாக்கியத்தை நெருப்பால் ஒளிர செய்து போராட்டக்காரர்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். Because it's very